வணக்கம். ஜனவரி 16ஆம் தேதி இன்னைக்கான 3வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சமையல் எண்ணெய் இறக்குமதி குறித்தான அப்டேட் சிஎன்பிசி டிவி 8 கிடைத்தது. குறைந்த விலைக்கு இறக்குமதியை செய்யலாம்னு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதை நீட்டிச்சிருக்கிறாங்க. மார்ச் 2025 வரைக்கும் நீட்டித்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. உள்ளூர்ல விலையை கட்டுப்படுத்துவதற்காக தான் இதை நீட்டிச்சிருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி 8 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. சிஞ்சின் இன்டர்நேஷனல் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% விழுந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட் என்னன்னா, யூபிஎஸ் சிஞ்சின் இன்டர்நேஷனல் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரேட்டிங் முன்ன இருந்தது பை ரேட்டிங், இப்போ செல் ரேட்டிங்காக குறைச்சிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 700 ரூபாய், முன்ன சொல்லியிருந்தது 875 ரூபாய். டார்கெட் விலையும் குறைச்சிருக்காங்க. அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மேலும் 5% விழும்னு சொல்லியிருக்கிறாங்க யூபிஎஸ். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு மேலே போயிருக்கு. 895 வரைக்கும் போயிருக்கு. இன்ட்ராடே ஹை இது மதியம் 2 மணின்னு நினைக்கிறாங்க. 895 வரைக்கும் போன நேரத்தில் முதல் முறையாக அவங்களுடைய லிஸ்டிங் விலையை கடந்திருக்கு. எல்ஐசி லிஸ்டிங் விலைங்க, ஐபிஓ விலை கிடையாது. லிஸ்டிங் விலை 867 ரூபாயாக இருந்தது எல்ஐசிக்கு. ஸோ அதை இன்னைக்கு கடந்திருக்கு முதல் முறையாக. ஐபிஓ விலை என்னவா இருந்தது? 949. அதற்கு பிறகு ஷேர் ரீட்டைல் கேட்டகரியில் வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கும் எல்ஐசி பாலிசி ஹோல்டர்ஸ்க்கும் அவங்க டிஸ்கவுண்ட் வழங்கி 45 ரூபாய். அதை இன்னும் தொடல எல்ஐசி. இப்போதைக்கு லிஸ்டிங் விலையை கடந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதத்தில் எல்ஐசியோட விலை 11%, கடந்த 6 மாதத்தில் 43% அதிகரிச்சிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபெடரல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இதுதான் 1007 கோடி ரூபாய். அதே போல நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் ஹையஸ்ட் எவர் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த குவார்ட்டர்ல தான். எண்ணிக்கை 2123 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8.5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 25% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.29% குறைஞ்சிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 2.4% இருந்தது. நெட் என்பிஏ 0.64% இந்த குவார்ட்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்ட்டர் முடிவில் 0.73% இருந்தது. ஹேவல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 23ஆம் தேதி அறிவிக்க இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் February 1. தோலத் ஆல்கோடெக் ஜனவரி 29ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் குறித்தான முடிவு எடுக்கப்படும்னு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கோடெக் மஹிந்திரா பேங்க் ஃபண்ட் ரேசிங் குறித்தான முடிவு ஜனவரி 20ஆம் தேதி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டோட்டல் பிசினஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 4,34,000 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 34% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1036 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 2466 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கீழே போயிருக்கு. 2.04%. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 2.94% இருந்தது. நெட் என்பிஏ 0.22%. போன வருடம் இதே குவார்ட்டர்ல 0.47% இருந்தது. என்பிசிசி இந்தியா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் குறித்தான அப்டேட். நவோதயா வித்யாலயா சமிதி மற்றும் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய ஒட்டுமொத்த மதிப்பு 139 கோடி ரூபாய். விஷ்ணு பிரகாஷ் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு நார்த் வெஸ்ட் ரயில்வேஸ் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து. அதோடைய மதிப்பு 116.5 கோடி ரூபாய். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்டுக்கான ஆர்டர் இது. ஆர்டருடைய மதிப்பு என்னன்னு கம்பெனி வெளியிடல. இது ஒரு மெகா ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. மெகா ஆர்டர்னு கம்பெனி சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 10,000 இருந்து 15,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி February 8ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் February 16. மாருதி சுசுகி தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க விலையை உயர்த்துறாங்க. அவங்களுடைய வாகனத்துடையது நவம்பர் மாதத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அமல்படுத்துறாங்க போல தெரியுதுங்க. சராசரியா 0.45% உயர்த்துறாங்க அவங்களுடைய வாகனங்களுடைய விலை. ஈகோ ரீசைக்ளிங் லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. தீ விபத்து ஏற்பட்டிருக்கு மும்பை ஆலையில். நல்ல வேலை யாருக்கும் எந்த காயமும் ஏற்படலன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க ஈகோ ரீசைக்ளிங் லிமிடெட்.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 19ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோலில் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்லேருந்து? ரெவென்யூ அவங்க எதிர்பார்ப்பது 2,22,821 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. குவார்டர் ஆன் குவார்டர் 6% விழும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. நெட் ப்ராஃபிட் 17,213 கோடி ரூபாயை எட்டுன்ற எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் 3% விழுவதற்கான வாய்ப்பு. குவார்டர் ஆன் குவார்டர் கிட்டத்தட்ட 1% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நால்கோ மற்றும் இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. 5% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு போல தெரியுது. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஜென்டினியா கம்பெனியான கேமியன் சே அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி நால்கோ மற்றும் இந்துஸ்தான் காப்பர் உடையது. அவங்க எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்னா, லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் மைனிங்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். இந்த இரண்டு நிறுவனங்களுடைய ஷேர் பிரைஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 1053 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 108 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 71% அதிகரிச்சிருக்கு. எல்ஐசி 3 அதானி கம்பெனிகளுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. Q3ல தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஒட்டு மொத்தமாக 3.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. இந்த 3 கம்பெனிகளில் விரைவாக பார்க்கலாம். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், அதானி என்டர்பிரைசஸ் மற்றும் அதானி போர்ட்ஸ்ல தான் அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். அதே நேரத்தில் அதானியுடைய மற்றொரு கம்பெனியான அம்புஜா சிமெண்ட்ஸில் 4500 ஷேர்ஸும் வாங்கியிருக்கிறாங்க அதே Q3ல. இப்போ Q3 அதாவது டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் அவங்களுடைய ஷேர்ஸ் எவ்வளோ வைத்திருக்கிறாங்க, செப்டம்பர் குவார்ட்டர் முடிவில் எவ்வளோ இருந்தது, அந்த ஒரு கம்பேரிசனும் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏசிசியில் டிசம்பர் குவார்ட்டர் முடிவில் 6.41%, செப்டம்பர் குவார்ட்டர் முடிவிலையும் அதே தான் இருந்தது 6.41%. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் 3% இப்போ டிசம்பர் குவார்ட்டர் முடிவில், செப்டம்பர் குவார்ட்டர் முடிவில் 3.68 இருந்தது, அங்கே குறைச்சிருக்கிறாங்க. அதானி என்டர்பிரைசஸில் 4.23% இருந்தது செப்டம்பர் குவார்ட்டரில், இப்போ 3.9% அங்கேயும் குறைச்சிருக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜியில் எந்த மாற்றமும் இல்லை, 1.36%. அதானி போர்ட்ஸில் செப்டம்பர் குவார்ட்டர் முடிவில் 9% இருந்தது, இப்போ 7.8% குறைஞ்சிருக்கு டிசம்பர் குவார்ட்டரில். அதானி டோட்டல் கேஸில் எந்த மாற்றமும் இல்லை, 6.02%. அம்புஜா சிமெண்ட்ஸ்லும் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இல்லை, 6.29% செப்டம்பர் குவார்ட்டர்லையும் இருந்தது, இப்போ டிசம்பர் குவார்ட்டர்லையும் இருந்திருக்கு. இந்த அப்டேட் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த ஒரு தகவல் ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் இது 4வது கம்பெனி. 1 லட்சம் கோடி வேல்யூவேஷன்ஸை கடப்பதற்கு மார்க்கெட் கேபிடலைசேஷன் 1 லட்சம் கோடி இன்னைக்கு கடந்திருக்கு இன்ட்ராடே நேரத்தில். ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது, அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது 15% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு 49% அதிகரிச்சிருக்கு இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.